இன்னையோட நம்ம கோழி விட்டு 30 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து தந்தூரிக்கு பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்பதான் 30 நாள்ல பிடிக்கும்போது 1,500 1 600 வரைக்கும் இருக்கும் கிலோ. என்ன ரூட் எடுக்க செட்டிங் பண்ணி இட்டுன்னு வந்துக்கிறீங்களா? இந்த கோழி வண்டி வர்றதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃபீடு கண்ட்ரோல் பண்ணணும். ஃபீடு கண்ட்ரோல் பண்ணுறது என்னன்னா, இந்த மாதிரி கோழி எத்தனை கோழி வேணுமோ ஒரு குத்து மதிப்பாக அத்தனை கோழியை ஓட்டி விட்டுட்டு ஒரு பார்ட்டிஷன் மாதிரி கட்டிட்டு இந்த தீனி குருவையெல்லாம் எடுத்து மேலே கட்டணும். அப்போ தான் வந்து அந்த தீனி சாப்பிட முடியாததால் 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு தீனி சாப்பிடாம இருந்தால் தான் அதுக்கப்புறம் அந்த கோழி ஏற்றுவாங்க. ஓ அப்படியா விஷயம்? கரெக்டாக கோழி ஏற்றலான்னு வரும்போது மழை பிடிச்சிச்சு. விடுமுடன் பார்த்தா விடவே இல்லை ரொம்ப நேரம். அப்புறம் நைட்டு ஒரு 2 மணிக்கு தான் விட்டுச்சு. அப்புறம் வண்டி ரிவர்ஸ் எடுத்து ஏற்றத்துக்கு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் வந்து ஸ்கேல் வச்சுட்டாரு. அந்த ஸ்கேலில் வந்து எம்டி பாக்ஸ்லாம் இறக்கி அதெல்லாம் வெயிட் போட்டு ரீடிங் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து உள்ளே வச்சுட்டு அப்புறம் எப்பவும் போல் லைட்டை நிறுத்திடணும் கோழி பிடிக்கும் போது. ஏன்னா அப்போ தான் வந்து இருட்டில் ஈஸியாக பிடிக்க முடியும் அவங்களுக்கு. அப்புறம் ஒரு பாக்ஸில் 13 கோழின்னு கனெக்ட் பண்ணி போட்டாங்க. அந்த 13 கோழின்னா 13 கோழி தான் போடணும். அவங்க ஞாபகம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு கோழி 14 போட்டால் கூட நம்ம கணக்கில் பிடிச்சிடுவாங்க. நம்மளுக்கு ஷார்ட்டேஜ் ஆகிடும். இந்த கோழிலாம் பார்க்கவே பாவமாக இருந்துச்சு இந்த கூண்டில். உங்களை இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. நான் பண்ணுறது. அப்புறம் கூண்டில் இருக்கிற கோழி எல்லாத்தையும் மறுபடியும் ஸ்கேலில் வச்சு வெயிட்டு போட்டு எம்டி வெயிட்டோட டேலி பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் பாய் சொல்லி அனுப்பிச்சிட்டேன் கோழிக்கு. பாய்.